சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 21. காலை 3 சில நிமிடங்கள் இருக்கும் முன்னமே வழக்கம் போல் விழிப்பு வந்துவிட எழுந்தவள் அருகில் நின்ற சீர் நெடுமாறனாக பள்ளி கொண்டிருந்தவனைக் கண்டு ஒரு கணம் மருண்டாள். பிறகு முந்தைய நாள் நிகழ்வுகள் மனத்தில் அலைபாய தனக்கு திருமணம் ஆகிவிட்டதையும் கணவனின் அருகில்தான் படுத்திருக்கிறோம் என்பதையும் மனது உணர்ந்து கொள்ள சில வினாடிகள் கணவனின் முகத்தை ஆசையாய் பார்த்து கொண்டிருக்க, அவன் அலைபேசியில் 3 அறிகுறியாக அலாரம் அடிக்கவும் அவனும் கண்விழித்தான். உறக்கத்தின் பிடியிலேயே அவளை பார்த்து புன்னகைத்தவன், எழுந்துட்டியா ராசாத்தி என்று விட்டு மீண்டும் உறக்கத்திற்கு சென்றுவிட அவள் மனமோ துள்ளியது. முதல் நாள் காலை பஞ்சாயத்தில் வைத்து ராசாத்தி என அழைத்த பின் அவன் அவளை அப்படி அழைக்கவே இல்லை எனும் மனச்சுணக்கம் அவளுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது அவன் ராசாத்தி என அழைத்துவிட உற்சாகம் ஊற்றாக பெருக்கெடுக்க துள்ளி எழுந்தவள் சென்று பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு வந்து படிக்க அமர்ந்தாள். 4 மணிக்கு அவன் வழக்கமாக எழுந்தவன் இப்போது நன்றாக உறக்கம் கலைந்துவிட்ட நிலையில் ஆவலாக பார்த்தவளை உணர்ச்சியற்ற பார்வை பார்த்துவிட்டு தன் வேலைகளை பார்க்க, ரொம்பத்தான் என்று இதழ்களை பிதுக்கியவள் படிப்பை தொடர்ந்தாள். நேரம் 8 நெருங்கிக் கொண்டிருக்க அமுதனோ அன்று தொழிற்சாலைக்கு புறப்படவில்லை. கீழே கூடத்தில் மெத்திருக்கையில் அமர்ந்து கொண்டு அலைபேசியில் பேசுவதும் மடிக்கணினியில் வேலை செய்வதுமாயிருந்தவன் வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தான். கந்தவேலை கண்டவன் என்ன என பார்வையால் வினவ, போலீஸ் வந்திருக்குதுங்கய்யா. போலீஸா? என்னவா? உங்களை பார்க்கணும்ன்றாக. ஓஹோ, சரி, வர சொல்லு. கோடனூர் கிராமத்தின் காவல்துறை உதவி ஆய்வாளரும் இன்னும் 1-2 காக்கிச் சட்டைகளும் உள்ளே நுழைந்தனர். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. எலே, ஐயாவுக்கு காப்பி கொண்டு வாளே. இல்லைங்க மாறன், அதெல்லாம் வேணாம். நாங்கள் ஒரு விசாரணை விஷயமா வந்தோம். இவர் மன்னவனூர் எஸ்ஐ. அவரை நோக்கி கை குவித்தவன், சொல்லுங்க, நான் ஏதாச்சும் உதவி செய்யணுமா என்றான். ஆமாம், நேற்று ராத்திரி 1 மணிக்கு நீங்க எங்கே இருந்தீங்க? இது என்னங்க கேள்வி? ராத்திரி 1 மணிக்கு எல்லாரும் அவகவக வீட்டில் தான் இருப்பாங்க. எல்லாரும் சரி, நீங்க எங்கே இருந்தீங்க? லேசாக முகம் சிவக்க, நானும் என் ரூம்ல தாங்க இருந்தேன். அதுவும் நேற்று காலையில தான் எனக்கு கண்ணால வேற நடந்துச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமா, அங்கதான் பிரச்சனையே. உங்க மனைவி குமுதாவோட மாமன்னு ஒருத்தன், பேரு சிவஞானம். அவனை யாரோ பயங்கரமா காயப்படுத்தி போட்டிருக்காங்க. ஆஸ்பத்திரியில இருக்கான். அதுதான் உங்களை விசாரிக்க வந்தோம். நான் தான் அடிச்சேன்னு அவன் சொன்னானா? இல்ல, அது அவனால எதுவும் சொல்ல முடியல. அவன் நாக்கையும் அறுத்து போட்டிருக்காங்க. ஓ, ஆமா. ஆனா உன்னை யாரு இப்படி பண்ணினதுன்னு கேட்டு நாங்க சில பேர்களை சொன்னோம். அப்போ அவன் உங்க பேரை சொன்னதுமே பீதியாகி கத்த ஆரம்பிச்சுட்டான். அதுதான் உங்களை விசாரிக்க வந்தோம். அவன் 1000 பண்ணுவான் இன்ஸ்பெக்டர். உடனே என்ன விசாரிக்க வந்துடுவீங்களா? என் பொண்டாட்டியோட மாமன் மகன் அவன். அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னான். ஆனா அவளுக்கு பிடித்தம் இருக்கணும் இல்ல. அவளுக்கு என் மேல ஆசை. கண்ணாலமும் முடிஞ்சு போச்சு. இதுல அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவனை அடிக்கணும்? இதற்குள் கண்ணாயிரத்தின் மூலம் குமுதாவுக்கு தகவல் போய்விட, போலீஸா என அதிர்ந்து போனவள் விரைந்தோடி கீழே வந்தாள். அவளை பார்த்த இன்ஸ்பெக்டர், இங்க வாங்கம்மா. அவள் தயங்கி தயங்கி வர, ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, இங்க வந்து உட்காருங்க. அவன் அருகில் வந்தவளை கைப்பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டவன், அதெல்லாம் தைரியமான புள்ள, சும்மா கேளுங்க, டான்னு பதில் சொல்லும். மடியில கனமில்லாதவர்களுக்கு வழியில என்ன பயம்? சிவஞானம்ங்கிறது உங்க மாமா தானே? ஆமா. அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அவனுக்கு என்னை கண்ணாலங்கட்டிக்கிட ஆசை. ஆனா எனக்கு பிடித்தமில்ல. அதனாலதான் மன்னவனூரை விட்டு வந்தேன். அப்போல இருந்து எங்க அமுதுமாவன் பாதுகாப்புல தான் இருக்கேன். அவரை சமீபமா எப்போ பார்த்தீங்க? சமீபமா பார்க்கல. 1 வருஷம் முன்ன நான் 12ஆப்பு முடிச்சப்ப டிவியில எல்லாம் என் பேரு வந்தது பார்த்து நான் இங்கனதான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தான். மறுபடி என்னை கட்டிக்கொன்னு என்னை பிடிச்சு இழுத்துட்டு போக பார்த்தான். என் மாமன் அவனை அடிச்சு விரட்டிட்டாரு.
அதுக்கப்புறம் நீங்க அவரை பார்க்கலையா? இல்ல, பார்க்கல. அவர் எழுந்து கொண்டார். அமுதனும் எழுந்து நிற்க, உடன் எழுந்த குமுதாவின் தோள் மீது கையை போட்டுக் கொண்டவன், இங்கன பாருங்க இன்ஸ்பெக்டர், அவனுக்கு ஊர்ல அவ்வளோ நல்ல பேரு கிடையாது. யாருகிட்டயாவது வம்பிழுத்திருப்பான். நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாகளா இருக்கும். எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் ஒரு காவாலி பெயர். அவன் சொன்னதை கேட்டு நீங்க வந்து எங்களை விசாரிப்பீங்களோ? இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நீட்டு பரீட்சை இருக்கு. நீ போத்தா போய் படி. இனிமே நான் பார்த்துக்கிடுவேன் என்றவன் அவள் சென்றதும், இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க விசாரணைக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும்னாலும் நான் கொடுக்கேன். ஆனா வீட்டுக்கு வராதீங்க. என் பொண்டாட்டி மனசு கும்பப்படும். அதனால அவ படிப்பும் பாதிக்கப்படும். சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வாரேன். அவர்கள் கிளம்பி விட்டனர். மெத்திருக்கையில் அமர்ந்தவன் முகத்தில் இளநகை, கண்களிலோ ஒருவித வெறி. அவனுக்கு தெரியும், சிவா என்னதான் பீதியாகி கத்தியிருந்தாலும் தன்னை காட்டிக் கொடுக்க துணிய மாட்டான் என்று. ஏனென்றால் அவன் அமுதனிடம் வாங்கியிருந்தது அப்படி. முதல் நாளிரவு குமரவேலழகன்தான் அமுதனை அழைத்திருந்தான். உழவர்கள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தில் இவர்கள் இருவருமே உறுப்பினர்கள். சங்க கூட்டங்களில் கலந்து கொள்கையில் இருவருக்குமிடையே நல்ல நட்பு நிலவி வந்தது. தொழிலில் ஏதாவது பிரச்சனை என்றாலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும் வழக்கமும் இருந்தது. ஆனால் சொந்த வேலை தொடர்பாக அமுதன் குமரனை தொடர்பு கொண்டது இதுதான் முதல் முறை. முதல் நாள் தோப்பு வீட்டில் அவன் படுத்திருந்த போது அலைபேசி அடிக்க எடுத்து காதில் வைத்தான். சொல்லுலே டிஎஸ்பி, அந்த சிவா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுலே. அவன் உடல் இறுகியது. சொல்லுல, எங்கன இருக்கான் அந்த நாயி? மஞ்சளூர்ல பதுங்கி இருக்கிறதா தகவல். அவனை நேர்ல பார்த்து இருக்காக. ஆனா யாரு வீட்டுல தங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையாம். மஞ்சளூரா? அவன் தாடையை தடவியபடி யோசிக்க, ஏம்ல மஞ்சளூரான்னு இழுக்க? அந்த ஊரு பண்ணையாரு நமக்கு ரொம்ப நெருக்கம்தான். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூட இருக்கு. நமக்கு ஒண்ணுன்னா உறுதியா செய்வாப்ல. இப்ப நீ என்ன சொல்ல வார? இனி நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுவேன். ஓ சர்தான், வேற ஏதானும் வேணுமானா கூப்பிடு. இணைப்பை துண்டித்தவன் குமரனுக்கு அழைத்தான். அழைப்பு எடுக்கப்பட, அண்ணாச்சி சுகமா இருக்கீங்களா? ஆறு மாறநம்பியா? போன மீட்டிங்ல பார்த்தது. நான் நல்லா இருக்கேன். நீங்க சுகமா இருக்கீங்களா? உங்களை விட வயசுல ரொம்ப சின்னவன். ஆனாலும் சொல்ல சொல்ல கேட்காம மறுவாதி கொடுத்தே பேசுவீங்க. உங்க உழப்புக்குன்னு ஒரு மறுவாதி இருக்குல்ல தம்பி. இந்த சின்ன வயசுல கடல் கடந்து வியாபாரம் பண்ணுவிய. அதுக்கான மறுவாதி நான் கொடுக்கணும்ல. சொல்லுங்க, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. வீட்டுல அண்ணி பிள்ளைகள்லாம் சுகந்தானே? எல்லாரும் நல்லா இருக்காக தம்பி. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு உங்களால ஒரு உபகாரம் ஆகணுமே. சொல்லுங்க தம்பி, செஞ்சிடலாம். அவன் ஆதியோடந்தமாக அனைத்தையும் விவரிக்க குமரன் வெகுண்டெழுந்தான். பண்றதையும் பண்ணிட்டு இங்கன வந்து பதிவி இருக்கா அந்த பண்ணாட. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நம்ம கன்னியப்பங்கிட்ட சொன்னா கட்டிக்கிட்டு வான்னா வெட்டிக்கிட்டே வந்துடுவான். நான் அந்த சிவஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுவேன். சொன்னது போலவே இரவு 11 மணிக்கு அழைத்து சிவஞானத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும் கன்னியப்பனுடன் ஜீப்பில் அனுப்பியிருப்பதாகவும் சொல்ல உடனே கிளம்பினான் அமுதன். உறங்கிக் கொண்டிருந்தவளை தொந்தரவு செய்து விடாமல் இருட்டிலேயே கவனமாக வெளிவந்தவன் அவனும் வேதவல்லியும் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தான். ஒரு டி-ஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் அணிந்து கொண்டவன் முடியையும் வித்தியாசமாக வாரிக்கொண்டு கண்ணாடியில் பார்க்க, இரவு நேரத்தில் அவனை நேருக்கு நேர் பார்ப்பவர் கூட அமுதன் என அடையாளம் கண்டுவிட முடியாதபடி இருந்தது அவன் தோற்றம். அந்த அறையில் சுவரோடு சுவராக இருந்த கதவை திறந்தவன் படிகளின் வழியாக கீழிறங்கி வீட்டின் பின்பக்க சுற்றுச்சுவரை அடைந்தான். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் இருந்தபோது அந்த வீட்டை கட்டிய முத்துக்குமார சுவாமி ஏதாவது அவசர நேரத்துக்கு வீட்டிலிருந்து தப்பிக்கவென இப்படி ஒரு வழியை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். மற்ற பல விஷயங்களை நாகரிகத்துக்கு தகுந்தாற்போல் அமுதன் மாற்றியிருந்த போதிலும் இந்த ஒன்றை மட்டும் அப்படியே விட்டிருந்தான். பின்வாசல் வழியாக வெளியேறியவன் பின்னால் இருந்த கந்தவேலின் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தன் தொழிற்சாலைக்கு சென்றான். இப்படிப்பட்ட வேலைகளுக்கு அவன் தொடர்பு கொள்ளும் செந்தில்வேலுக்கும் அவன் முதலிலேயே தகவல் தெரிவித்திருக்க அவனும் வந்து சேர்ந்திருந்தான். வாசலிலேயே ஜீப்பில் காத்திருந்த கன்னியப்பனுடன் சேர்ந்து மயக்க நிலையில் கிடந்த சிவஞானத்தை தூக்கி கொண்டு செந்தில்வேல் உள்ளே வர, இறால் மற்றும் மீன்களை சுத்தம் செய்யும் இடத்திற்கு வழிகாட்டியவாறு அமுதன் முன்னே நடந்தான். அங்கே சென்றதும் நாட்காலியில் சிவஞானத்தை உட்கார வைத்து கயிறு கொண்டு செந்தில்வேல் கட்ட
கன்னியப்பனிடம் வந்த அமுதன், அண்ணாச்சி, ரொம்ப நன்றி, இவனை கண்டுபிடிச்சு கூட்டி வந்ததுக்கு. இனி நான் பார்த்துக்கிடுவேன். விடுங்க தம்பி, நமக்குள்ள நன்றியெல்லாம் என்னத்துக்கு? சரி, நான் கிளம்புறேன். குமரன் ஐயா கிட்ட நீங்க பேசிக்கிடுங்க. ஆட்டும் அண்ணாச்சி. அவன் கிளம்பியதும் செந்தில்வேலிடம் கண்ணை காட்ட அவன் தண்ணீரை எடுத்து பளிச் பளிச் என சிவாவின் முகத்தில் அடிக்க ஆரம்பித்தான். முதலில் கொஞ்சமாக அசைந்தவன் பின் சில நிமிடங்களிலேயே தெளிந்து விட்டான். அமுதனைக் கண்டதும் அங்கமெல்லாம் உதற ஆரம்பித்து விட்டது அவனுக்கு. அவன் எதிரில் நாற்காலியை செந்தில்வேல் கொண்டு வந்து போட அதில் அமர்ந்தவன், போன வாட்டி பார்த்தப்பவே நான் என்ன சொன்னேன் உன்னட்ட? மறுக்கா உன்னை இந்த ஊர்ல பார்த்தா உசுரை மட்டும் விட்டுட்டு மத்ததை எடுத்துருவேன்னு சொன்னேனா? கைகள் நாற்காலியின் பின்னால் கட்டப்பட்டு வாயும் திறக்க முடியாதவாறு துணியால் கட்டப்பட்டிருக்க சிவா பரிதாபமாக தலையை ஆட்டினான். நான் அம்புட்டு சொல்லியும் இந்தூருக்கு வந்திருக்க. குறவு என் பேச்சுக்கு என்ன மறுவாதி? வந்தது மட்டுமில்லாம என் குமுதா மேலேயே கைய வச்சிருக்க. பேச பேச அமுதனின் முகமும் கண்களும் சிவந்து செந்தணலென ஜொலித்தது. உண்மையில் அந்த புகைப்படங்களை சிவஞானம் எடுக்கவில்லை. குமுதா கொடுத்த இடியில் அலமந்து போனவன் அமுதனின் வண்டி சத்தமும் பீதியை கொடுக்க மாட்டினால் தொலைந்தோம் என்பது புரிபட ஓடிச் சென்று அங்கிருந்த வாழைத்தோப்பின் ஊடாக பதுங்கிக் கொண்டிருந்தான். அமுதனின் வீட்டின் முன் காத்திருந்து சிவஞானத்துக்கு அலைபேசியில் அழைத்துச் சொல்லிவிட்டு அமுதனின் பின்னோடு வந்திருந்த மதிவாணனின் நண்பன் அமுதன் வண்டியை நிறுத்தவும் தானும் தன் வண்டியை ஓரமாகச் சாய்த்துவிட்டு சற்று தள்ளியிருந்த மரத்தின் பின் பதுங்கிக் கொண்டான். ஏதோ நடக்கப் போகிறது என அவன் உள்ளுணர்வு உந்த அலைபேசியையும் தயாராக எடுத்து வைத்துக் கொண்டான். அமுதன் நின்றது, குமுதா அவன் மேல் வந்து விழுந்தது போன்றவைகளை அலைபேசியில் படம் பிடித்தவன் அவர்கள் கிளம்பியதும் அவனும் இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தான். பிறகு குடிசை வாசலில் நிகழ்ந்ததையும் படமெடுத்தவன் சிறிது நேரம் கழித்து சந்தித்த சிவஞானத்திடம் தான் எடுத்த புகைப்படங்களை கொடுக்க குமுதாவின் புகைப்படங்களை வெளியிட்டு அவளை இழிவுபடுத்த நினைத்தவன் இப்போது அமுதன் குமுதா இருவரின் புகைப்படங்களையும் வெளியிட்டு அவர்கள் பேரை கெடுக்க திட்டமிட்டான். ஆனால் இருவருக்கும் திருமணமே முடியும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. மஞ்சளூர் செல்லம்பெருமாளின் மகன் லட்சுமணன் துபாயில் இருந்து வந்திருப்பதை கேள்விப்பட்டு அவனிடம் துபாய் செல்வது குறித்து பேசச் சென்றவன் பிறர் கண்களில் பட்டு இப்போது குமரனின் ஆணைப்படி கன்னியப்பனால் பிடிக்கப்பட்டு அமுதனிடம் வசமாக மாட்டிக்கொண்டிருந்தான். இருக்கையிலேயே துள்ளியபடி சிவா தலையை ஆட்டி ஏதோ சொல்ல முற்பட அமுதனின் கண்ணசைவில் செந்தில்வேல் சிவாவின் அருகே சென்று அவன் வாயைச் சுற்றி கட்டியிருந்த துணியை கொஞ்சம் தளர்த்திவிட, ஐயோ மாறா, அந்த போட்டோவையெல்லாம் நான் எடுக்கல என ஆரம்பித்து நடந்ததைச் சொல்ல, நீ எடுக்கலைன்னாலும் வாட்ஸ்ஆப்ல அனுப்ப சொன்னது நீதானலே. தலையை குனிந்து கொண்டவன், தெரியாம பண்ணிட்டேன் மாறா, இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுடு என்று உயிர் பயத்தில் ஒப்பாரி வைத்தான். இந்த பக்கமே வராதுன்னு சொன்னேன், அதை மதிக்காம வந்ததுக்கே உன்னை மிதிக்கணும்னா, வந்தது மட்டுமில்லாம நீ செஞ்சது என்றவன் தலையை இருபுறமும் ஆட்டியபடி, அதுக்கு மன்னிப்பெல்லாம் தர முடியாது. ஏண்டா, 18 வயசு நிரம்பாத பொண்ணுங்களை கண்ணாலம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டா நீ தேடி தேடி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணுவ, தட்டி கேட்டா உடுப்பை கிழிச்சு அவமானப்படுத்துவ, எல்லாம் முடிஞ்சு நீ மன்னிப்பு கேட்டு பம்முனா நாங்க மன்னிச்சு விட்டுடணும் இல்ல? இன்னைக்கு குமுதா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினால எத்தனை பிள்ளைகள் நாங்களும் குமுதாக்கா மாதிரி படிச்சு மார்க் வாங்கி டிவியில பேட்டி கொடுப்போம்னு படிச்சிருங்க தெரியுமால உனக்கு? பிள்ளைய பெத்தவக எத்தனை பேரு குமுதாவை போல அவக பிள்ளைகளும் படிச்சு முன்னேறணும்னு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுதாக தெரியுமால உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சு முன்னுக்கு வருதுன்றது ஒரு தலைமுறையே முன்னுக்கு வார மாதிரி. அதை போய் கெடுக்க பாத்தியல. உன்னையெல்லாம் மன்னிச்சு விட எவனாவது கேன கோட்டிக்காரன் இருப்பான், அவங்கிட்ட போய் கேளுவோம் மன்னிப்ப. உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு, இனி வெட்டு 1 துண்டு 2 தான் என்றவன் செந்தில்வேலிடம் ஆட்டம் எனவும் அவன் சிவஞானத்தின் அருகே சென்று அவன் வாயை மீண்டும் இறுக்கி கட்டிவிட்டான். செந்தில்வேல் அமுதனின் பள்ளி காலத்தில் அவனுக்கு மூத்தவன். காவல்துறையில் சேர வேண்டும் என வெறியோடு இருந்தவன் விருப்பப்படியே காவல்துறையில் ஆய்வாளராக சேர்ந்து நேர்மையாக இருந்ததன் பலனாக அவனும் அவன் மனைவி குழந்தையும் செல்லும் வண்டி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதில் அவன் மட்டும் பிழைத்து பின் காவல்துறை வேலையை வெறுத்து ராஜினாமா செய்துவிட்டு ஒரு உடற்பயிற்சி கூடம் வைத்து நடத்தி வந்தான். அமுதன் அவனிடம் உடற்பயிற்சி தொடர்பாக நிறைய கற்றுக்கொண்டது உண்டு. அரிதிலும் அரிதாக ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அமுதனுக்கு அவன் உதவுவதும் உண்டு. ஊமை குத்தாக குத்தி
உடலின் 9 துவாரங்களிலும் உதிரத்தை வரவழைக்கும் வித்தையை அவனிடமிருந்து அமுதனும் கற்றுக்கொண்டிருந்தான். செந்தில்வேலின் லட்டி அமுதனின் கையில் விளையாண்டதில் நைந்து உருக்குலைந்துதான் போனான் சிவஞானம். தண்ணீரில் நனைந்த சாக்குப்பையை உடலில் சுற்றி எண்ணெய் தேய்த்து பதமாக வைத்திருந்த லட்டிக்கம்பால் விளாசு விளாசென விளாசி தள்ளிவிட்டான். கை விரல்களின் எலும்புகளையும் கால் விரல்களின் எலும்புகளையும் முழுமையாக நொறுக்கிவிட்டான். எதை செய்யவும் நடக்கவும் அவன் இனி மற்றவர் உதவியைத்தான் நாட வேண்டியிருக்கும். இறுதியாக கத்தியுடன் வந்த செந்தில்வேலை கண்டு ஓய்ந்து போய் கிடந்த சிவாவின் கண்களில் தோன்றிய மரண பீதியை கண்ட பின்னரும் கூட அமுதனின் மனம் அடங்கவில்லை. செந்தில்வேல் அமுதனின் தோளில் கையை வைத்தான். மாறா, போதும், இதுக்கு மேல அடிச்சா செத்துடுமா, இனி என் வேலையை பார்க்க விடு. காவலனாக இருந்தவனுக்கு எந்த எல்லை வரை அடிக்க வேண்டுமென்பது தெரிந்திருந்ததால் அமுதனை தடுத்து நிறுத்தியிருந்தான். இல்லையென்றால் சிவாவின் உயிர் உடற்கூட்டை விட்டு பறந்திருக்கும். மொத்தமாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவனை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி மன்னவனூர் எல்லையில் தூக்கி போட்டு விடச் சொல்லிவிட்டு வந்த சுவடறியாமல் வீடு திரும்பி உறங்கியிருந்தான் அமுதன். காலையில் காவல்துறையினரின் வருகையை எதிர்பார்த்தே வீட்டில் காத்திருந்தான். சிவாவால் வாயை திறந்து சொல்லவோ எழுதி காட்டவோ முடியாது என்பது தெரியுமாதலால் தைரியமாகவே அவர்களை எதிர்கொண்டான். கீழே இறங்கி வரும் முன்னமே குமுதாவிடம் ஆலமரத்தின் அருகில் வைத்து சிவாவை பார்த்ததை இனி மறந்து விடுமாறும், யார் கேட்டாலும் தான் சொல்லிக் கொடுப்பது போலவே சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி தயார் செய்துவிட்டே வந்திருந்தான். அவளும் அச்சு பிசகாமல் அவன் சொன்னதை நிறைவேற்ற சிவஞானத்தின் சகாப்தம் அத்துடன் முடிந்திருந்தது. அந்த புகைப்படங்களை எடுத்த மதிவாணனின் நண்பன் சிவஞானத்தின் நிலையை பார்த்தே பாதி இறந்திருந்தான். வடநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றவனை வளைத்து பிடித்த செந்தில்வேல் இனி சொந்த ஊருக்கு திரும்பினால் பரலோகம்தான் என எச்சரித்து கொஞ்சம் தட்டியும் அனுப்ப அத்தோடு அவனும் தொலைந்து போனான். மதிவாணனை அவன் தந்தை அமுதனின் அறிவுரையின் பேரில் கேரளாவில் ஒரு வேலையை ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டு விட்டார். சிவஞானத்தின் நிலையை பார்த்து அவருக்கும் பயம் பிடித்து கொண்டது. தன் மகனையும் மகளையும் எதுவும் செய்யாமல் விட்ட அமுதனின் சொல்லே வேதவாக்காகி போனது அவருக்கு. இனி குமுதா படிப்பை தவிர வேறு எதை குறித்தும் யோசிக்க கூடாதென கட்டளையிட்டவன் அந்த 10 நாட்களும் முழுக்க முழுக்க அவளருகில் இருக்க முடியாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் அறையில்தான் இருந்தான். தொழிற்சாலைக்கு சென்றாலும் மணிக்கொரு முறை அவளை அழைத்து விடுவான். தொடர்ந்து அமர்ந்து படிக்கையில் உடல் சூடாகிவிடும் என்று காலையில் எலுமிச்சை பழச்சாறு, மதியம் நீர்த்த மோர், மாலை மாதுளை பழச்சாறு என அவளை அடிக்கடி பருகச் சொல்லி இருந்தான். அவளும் விடாது படித்தாள். சில நேரம் அவனே போதும், கொஞ்ச நேரம் கீழே போய் காலார நடந்துட்டு வா என்று சொல்லும் அளவுக்கு உட்கார்ந்த இடத்தில் பசை போட்டு விட்டது போல் அமர்ந்திருப்பாள். தேர்வு நடைபெறும் நாளும் வந்தது. அத்தியாயம் 21 நிறைவடைந்தது. ஒரு வழியா சிவஞானத்தோட கதை முடிஞ்சுது. அடுத்து நீட் எக்ஸாம் நடக்க போகுது. குமுதா நீட் எக்ஸாம் எப்படி பண்ண போறா, நல்லபடியா பண்ணி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆவாளா, இனி வர்ற அத்தியாயங்களில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.